ஸோ நம்ம இப்போ பப்பாயா பொரியல் செய்ய போகிறோம், பப்பாளிக்காய் பொரியல். ஸோ அதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்த்துடலாம். நான் இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணுறேன் பேனில். ஆட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா சூடாகணும். ஆயில் நல்லா சூடான உடனே கடுகு ஆட் பண்ணுறேன். அடுத்தது கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணுறேன். எடுத்து கறி பீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு இந்த பப்பாயாவை கொடுத்து விடுறேன். நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா கிளறி விட்டுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு காரம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிட்டு இது ரெண்டும் கலந்து இருக்குது. இப்போ நான் இப்போ போட்டதில் சில்லி பவுடரும் கொரியாண்டர் பவுடரும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் போட்டு கலரி விடுறேன். நல்லா கலரி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு தண்ணி ஆட் பண்ணுறேன். தேவையான அளவுக்கு சால்ட்டு, போட்டு நல்லா கலரி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பார்க்கலாம் குக்காக இருக்கான்ட்டு. நல்லா கலரி விடணும். கலரி விட்டு கொஞ்சம் வேகணும். கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணுறேன். நல்லா கலந்து விடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பார்க்கலாம் குக்காக இருக்கான்ட்டு. நல்லா கலரி விடணும். கலரி விட்டு கொஞ்சம் வேகணும். கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணுறேன்.
நான் கலந்து விடுறேன். ஸோ இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா குக் ஆயிடுச்சு. லைட்டாக கலரி விட்டுட்டு இப்போ இதில் ஒன்று ஆட் பண்ண போகிறேன். இதை ஆட் பண்ண விட்டு ரெடி டு ஈட். இது வந்து கோகோனட் துருவல் தான், இது தேங்காய் துருவல். வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம், தேங்காய் பிடிக்காதவங்க விட்டுறலாம். எனக்கு எது செஞ்சாலும் கொஞ்சம் கோகோனட் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், டேஸ்ட் கொஞ்சம் கூட இருக்கும். அதனால் நான் வந்து கோகோனட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு கிளறி விட்டுருவேன். லைட்டாக கிளறி விட்டுட்டு நம்ம இதை